நாட்றம்பள்ளி அருகில் உள்ள பச்சூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இன்றி நோயாளிகள் தவிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி அருகில் உள்ள மச்சூர் ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு சுற்றுவட்டார கிராம பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் மருத்துவமனைக்கு உள்நோயாளிகளாகும் புறநோயாளிகளாகவும் வந்து செல்கின்றனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலை உள்ளதால் விபத்து ஏற்படும் நேரங்களில் முதல் சிகிச்சை அளிப்பதற்காக இந்த மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய 2 நாட்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் தடுப்பூசி செலுத்துவதற்காகவும் பரிசோதனை செய்து கொள்வதற்காகவும் இந்த மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர். இந்த மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையும் இருந்து வருகிறது. அது மட்டுமின்றி மருத்துவமனை சுற்றி முள்வேரி செடிகள் கிடப்பதால் விஷப்பூச்சிகள் மற்றும் பாம்புகள் மருத்துவமனைக்கு அவ்வப்போது நோயாளிகளாக வந்து செல்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். மருத்துவமனையில் உடைய கழிவுகள் மருத்துவமனை அருகிலேயே கொட்டி அதனை தீ வைத்து எரிப்பதால் அங்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கும் சுவாச கோளாறும் மற்றும் நோயாளிகளை பார்ப்பதற்காக வரக்கூடிய பொதுமக்களுக்கும் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படும் சூழ்நிலையும் இருந்து வருகிறது. இதுகுறித்து உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மருத்துவத்துறையினர் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ்.
வரோம் குழந்தைகளுக்காக பார்க்குங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் வரோம். இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்தாக்கா உட்காரத்துக்கு இடம் வசதி கிடையாது. ஹாஸ்பிட்டலில் உள்ளே போனாலே இடம் அடைச்சி கிடக்குது. உள்ள கூட்டம் அதிகமாக இருக்கிறாங்க. வெளியே டேப்லெட் அது வாங்க போகிற இடத்துலையும் நின்று டேப்லெட் ரொம்ப நேரம் நின்று வாங்க வேண்டியதாக இருக்குது, கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த சேருக்கு எதனா ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். வந்தால் உக்காரத்துக்கு இல்லாமல் பசங்கள்லாம் கீழே உக்காந்துன்னு மண்ணுங்க இந்த இலைகள்லாம் எடுத்து வாயில் வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா பசங்க கொஞ்சம் வாயில் வைக்காமல் அலர்ஜி ஆகாமல் இருக்கும்ல, அதனால